சித்தி நைட் ஆச்சுனா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன்டி உடம்பு சரியில்லையா? இல்ல சித்தி. வீட்ல பிரச்சனையா? இல்ல சித்தி. ஸ்கூல்ல பிரச்சனையா? இல்ல சித்தி. அப்புறம் எதுக்குடி உனக்கு நைட் தூக்கம் வர மாட்டேங்குது? நான் தான் பகல்ல தூங்கி போறேனே. நல்லா இழுப்பனைய கொதிக்க போட்டு இந்த எலிமண்டைய தூக்கி போடு, எல்லாம் சரியாயிடும். யோ, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. எங்கயா சுத்தி பார்க்க போலாமா? பாலைவனத்துக்கு கூட்டிட்டு போடா. இவரை கல்யாணம் பண்ணதுல இருந்து என் வாழ்க்கையே பாலைவனமா தான் இருக்கு. இதுல தனியா வேற பாலைவனம் போணுமா? அப்ப அமேசான் காட்டுக்கு கூட்டிட்டு போ. கால்ல மெட்டி போட்டதுல இருந்து இந்த காட்டுல தான் கிடக்குறேன். மறுபடியும் காட்டுக்கு போணுமா? கடலுக்கு போறியாடி? கழுத்துல தாலி ஏறினதுல இருந்து எனக்கு கடல்னா கண்டோன்னு தெரியாது அவனுக்கு. இது என்னடா புது கதையா இருக்கு? இப்ப எங்க தாண்டி கூட்டு போக சொல்ற? இப்ப எதுக்கே கோபப்படுற? யாருன்னா என்னை எங்கேயும் கூட்டிட்டு போக வேணாம். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். குந்தாணி, இதுக்குதான் இவ்வளவு நேரம் கூத்தடிச்சிட்டு இருந்தியாடி? ஏண்டி, நீ வருஷத்துக்கு எத்தனை முட்டை போடுவ? சுமாரா 60 முட்டை போட வேண்டி. போடுறதே 60 முட்டை. அதையும் சுமாரா தான் போடுவேன். நல்ல முட்டை போட்டாதான் என்ன? உன் புருஷன் போடுவான் போ, கூத்தி கேட்டவள. யோ, எங்க தாத்தா பாட்டிலாம் அந்த காலத்துல காட்டுக்கு போய் புளி அடிச்சு குழம்பு வச்சிருக்காங்க. என்னடி சொல்ற? உங்க தாத்தா பாட்டிக்கு அவ்வளவு தைரியமா? ஆமாயா, எங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு காடு இருந்துச்சு. அங்க ஒரு பெரிய புளிய மரம் இருந்துச்சு. எங்க தாத்தா கல்லால புளியாம்பழத்தை அடிப்பாராம். எங்க பாட்டி பொறுக்கிட்டு வந்து குழம்பு வைக்குமா. ஏன் மரத்துல ஏறி புளிய உழுக்க வேண்டியதானே? யாராவது பாத்துட்டா என்ன பண்றது? அவளை புளிய மரத்துல ஏத்தி விட்டு புடிச்சு தள்ளி விடுறான். புலி மேல பழிய போட்டுலாம். என்னடி முறைக்கிற? திருட்டு புளியங்காவுக்கு என்ன தேசிய விருதா கொடுப்பாங்க? வேப்ப மரத்துல என்னடி பண்ற? பலாப்பழம் பறிக்கிறேன். பாத்து பறிடி அம்மா, முள்ளு குத்திர போது. இன்னைக்கு என்ன டே தெரியுமா? தெரியலடி. டுடே. குந்தாணி, இப்ப எதுக்குடி கோவமா இருக்க? நேத்து எங்க டீச்சர் எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உன் மோவ முட்டை வாங்கியிருக்கா என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. உங்க அப்பா என்ன சொன்னாரு? அந்த முட்டை அடை வச்சா பொரிக்குமான்னு கேட்டாரு. என் மானமே போச்சு. அடி ஒத்த காலு கொக்க, நீ முட்டை வாங்கும் போது உன் மானம் போல, உங்க அப்பா சொல்லும் போது மானம் போச்சா? யோ, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். கம்பளி பூச்சிக்கு கண்ணாடி. எதுக்குடி? ஆடி மாசம் புருஷன் வீட்டுல இருந்தா வீடு விளங்காதான். அப்ப பண்ணையில இருடி. பண்ண படுத்துக்குண்டி. அதெல்லாம் நீ வந்தப்பே படுத்துக்கிச்சு, கிளம்புடி. யோ, நான் வரேன்யா. கல்யாணம் ஆகி புள்ள பெத்து விட்டா. ஆடியா இருந்தானா உன் புருஷன் பாடியா இருந்தானே? என்னடி அதுக்குள்ள வந்துட்ட? யோ, ஆடி மாசம் அம்மா வீட்டுக்கு போய் ஓபி அடிக்கலான்னு பார்த்தேன். எங்க அம்மா ஆடி மாசம்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. குந்தாணி, குடும்பமே இப்படிதான் அலையறீங்களா? அது என்னைய போட்டு கொளுத்திட்டு இருக்க? என்கிட்ட ஒரு பச்சை சட்டை இருந்துச்சுல்ல, அதை தாண்டி. அதை போட்டதுல இருந்து வாழ்க்கையே கஷ்டமா இருக்கு. அந்த சட்டை ராசி சரியில்லை, அதான் போட்டு கொளுத்திட்டு இருக்கேன். ஓ, அதனாலதான் நம்ம இவ்ளோ கஷ்டப்படுறோமா? சரி, அந்த சட்டை எப்பயா வாங்கின? உன்னை பொண்ணு பார்க்க வந்தான்ல, அன்னைக்குதான். ஓனர் உண்மையை போட்டு உடைச்சிட்டான். அங்க வச்ச நெருப்பு இங்க புகை